விஜயாவோட 2 லட்சம் ரூபாய் ரகசியத்தை கண்டுபிடிச்ச ரோகிணி, மீனா கண்டுபிடிச்ச புது விஷயம், இந்த மாதிரி இன்னைக்கான சிறுகடிக்காசி சீரியலில் நடந்த விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் விஜயா எதுக்காக சத்யா மேலே கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கினாங்க அப்படிங்கிற ரகசியம் பார்த்தீங்கன்னா இப்போ ரோகிணிக்கு தெரிய வந்துருச்சு. அதே நேரத்தில் மீனா புதுசாக பிஸ்னஸ் ஒன்றையும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்தில் வீட்டுக்கு வந்த விஜயா, முத்துவும் மீனாவும் வேணும்னா இங்கே இருக்கட்டும், ஆனால் மீனா வீட்டில் இருந்து யாரும் இங்கே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு மீனா, ஒரு விசேஷம் அப்படின்னா எங்கள் அம்மா தங்கச்சி வரக்கூடாதா அப்படின்னா என்ன அத்தை நியாயம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு விஜயா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க வரக்கூடாது, அப்படி வந்தால் வாசலோட மட்டும் நிற்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அண்ணாமலை, நமக்கு மீனா குடும்பமும் முக்கியம் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, விஜயா, இவங்க குடும்பம் எல்லாம் முக்கியமே எனக்கு கிடையாது, வீட்டுக்கு வரும்போது காது கழுத்தில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு போய் நான் நடு ரோட்டில் போகும்போது அதை அத்துட்டு போயிடுவாங்க, இவங்க குடும்பத்தை நீ நம்புறதுக்கு நான் தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்ததா அண்ணாமலை கிட்ட, நீங்கள் என்ன விவாகரத்து செய்ய போகிறீங்களா, அம்மா வீட்டுக்கு போக போகிறேன்னு சொன்னீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே அண்ணாமலை முத்துவை பார்க்க, முத்து சிரிச்சுக்கிட்டே சமாளிக்கிறாரு. அதுக்கப்புறமா எல்லாருமே ஒரு வழியாக சமாதானமும் ஆயிடுறாங்க. அப்போது ரோகிணி ரூமுக்கு போயிட்டு அத்தை எப்படி திரும்பி வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான குழப்பத்தில் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்ததாக இதை பற்றி பார்வதி ஆண்டிக்கிட்ட விசாரிச்சா எல்லாமே தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி பார்வதியோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. பார்வதி, என்ன பார்க்கவா வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமாம் ஆண்டி, இதை தெருவில் இருக்கிற ஒரு கிளைண்ட்டை பார்க்க வந்தேன், அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்வதி, எனக்கு கை கால் தலைவலியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியா சொன்னதும் ரோகிணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மசாஜ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி மசாஜ் பண்ணி நைஸாக விஜயா பற்றி பேச்சு எடுக்கிறாங்க. அப்போது விஜயாவை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கிறது போல் ரோகிணி பேசினதும் பார்வதி, வக்கீல் 2 லட்சம் கொடுத்ததுனால தான் விஜயா கேஸை வாபஸ் வாங்கினா, இந்த விஷயத்த ரோகிணி கிட்ட பார்த்தீங்கன்னா போட்டு உடைச்சிட்றாங்க. அதை நம்பாதது போல் ரோகிணி துருவி துருவி கேட்க, அதுக்கப்புறமா ரோகிணியை கூட்டிகிட்டு போயிட்டு பணத்தையுமே எடுத்து காட்டுறாங்க. அதுக்கப்புறமா ரோகிணி, அத்தை சரியான கேடியாக இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்ததாக திருமண மண்டபங்களுக்கு எல்லாமே பூ அலங்காரம் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு விதத்தை சின்னதாக ஒரு டெமோ மாடல் மாதிரி மீனா வந்துட்டு செஞ்சு வச்சுருக்குறாங்க. இதை முத்துக்கிட்ட சர்ப்ரைஸாக காட்டுறதுக்காக முத்துவை வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. முத்துவும் அதை பார்த்து மீனாவை பாராட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போது ஸ்ருதியுமே வராங்க. ஸ்ருதியும் பார்த்தீங்கன்னா மீனாவை பாராட்டுறாங்க. அதுக்கப்புறமா இதை வெளியே மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மீனாவுக்கும் முத்துவுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி ஐடியாவும் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்காக முத்து அண்டு மீனாவுக்கு வந்துட்டு வீடியோவுமே எடுத்து கொடுக்குறாங்க ஸ்ருதி. ஸோ இப்படியா இன்றைக்கான எபிசோடும் வந்துட்டு முடியுது. ஸோ ஸ்ருதி பார்த்தீங்கன்னா மீனாவுக்கு ஒவ்வொரு விஷயங்களையுமே அவங்க சப்போர்ட் பண்ணுறது, ஆதரவு கொடுக்கறது, மீனாவை என்கரேஜ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் வந்துட்டு மீனா அண்டு ஸ்ருதி பாண்டை வந்துட்டு ரொம்பவே ரசிக்கிறாங்க. ஸோ எனிவே, பட் ரோகிணி மட்டும் இன்னும் மாட்டாமல் இருக்கிறது இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்களுக்கு கொஞ்சம் கூட கடுப்பவே கொடுக்குது. ஸோ எனிவே, இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.